நம்ம எழுதக்கூடிய C ப்ரோக்ராம் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம எழுதக்கூடிய இந்த C ப்ரோக்ராம் ஒரு மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகி அது இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட மெமரியில் போய் உட்காந்து அது சில ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இதுக்கிடையில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஐடி யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டை யூஸ் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம C ப்ரோக்ராம் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நம்மளுக்கு அடியில் இருக்கிற அந்த எல்லா லேயரையுமே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறதுனால லோ லெவலில் என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாமலே போயிடுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த C ப்ரோக்ராம் எப்படி இந்த மிஷின் கூட கன்வெர்ட் ஆகி இதில் போய் எக்ஸிக்யூட் ஆகுதுன்ற வரைக்கும் லோ லெவலாக நம்ம எல்லா ஸ்டெப்ஸையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ சாம்பிளுக்கு ஒரு C ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ இது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு வைல் லூப்பில் நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். பிளிங்க் LED டிலேன்னு 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த டிலேங்கிறது வந்து ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளிங்க் LEDக்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த பிளிங்க் LED ஸ்கோப்புக்குள்ளே நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒன்று கவுண்டர்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு லோக்கல் வேரியபிள் லோக்கல் வேர்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கவுண்டர் அந்த லோக்கல் வேர் ரெண்டையுமே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அது போக உங்களுக்கு குளோபலாக பார்த்தோம்னா அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள், இனிஷியலைஸ்டு வேரியபிள்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் இருக்குது. அதோட வேல்யூ வந்து 15 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு அரே இருக்குது. அதில் hello from STM32 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் நம்ம வந்து அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கேரக்டர் அரே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற மெமரிஸ் 2 மெமரி இருக்குது. ஒன்று SRAM, இன்னொன்று ஃப்ளாஷ். இந்த 2 மெமரிக்குள்ளேயுமே இந்த ப்ரோக்ராம் எப்படி போய் ட்ரான்ஸ்லேட் ஆகி அது ரன் ஆகுது. ஸோ SRAMையும் ஃப்ளாஷையும் இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளாஷ்னு வச்சுக்கோங்க, ஃப்ளாஷ் மெமரி. அது போக நம்மளுக்கு SRAM இருக்குது. நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட மெமரி மேப்பில் பார்த்த மாதிரி இந்த ஃப்ளாஷுக்குன்னு ஒரு ஸ்டார்ட் அட்ரஸ் இருக்குது, ஒரு எண்ட் அட்ரஸ் இருக்குது. இந்த SRAMக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அட்ரஸ் இருக்குது, ஒரு எண்ட் அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாஷோட ஸ்டார்ட் அட்ரஸ் என்னன்னு பார்த்தோம்னா 0x08000000. இதுதான் இந்த ஃப்ளாஷோட ஸ்டார்ட் அட்ரஸ். அப்படியே போயிட்டு ஒரு 512 KBக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த SRAMோட ஸ்டார்டிங் அட்ரஸ் பார்த்தோம்னா 0x இது வந்து 20000000. ஸோ இதுதான் இந்த SRAMோட ஸ்டார்டிங் அட்ரஸ். இது போயிட்டு ஒரு 128 KBக்கு ஒரு SRAM வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 மெமரியும் இருக்குது. இந்த 2 மெமரிக்குள்ளே நம்மளுக்கு நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாஷ் மெமரியில் நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த SRAMக்குன்னு சொல்லிட்டு நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ஃப்ளாஷ் பண்ண உடனேமே அது ஃப்ளாஷில் தானே போய் உட்கார முடியும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப ஃப்ளாஷில் தான் நம்ம கோடை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் சில டேட்டா எல்லாமே ஃப்ளாஷ்லேருந்து ரேமுக்கு காப்பி ஆகி அப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளாஷ் மெமரி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோன்றதுனால இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ளாஷில் எடுத்த உடனேமே இந்த ஸ்டார்டிங் அட்ரஸில் நம்மளுக்கு வெக்டர்ஸ் இருக்கும். ஸோ வெக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இது என்ன வெக்டர்ஸ் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். பட் இந்த வெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து சில இன்டரப்ட்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ்க்கான ஸ்பேஸ். அது இந்த கண்ட்ரோலர் பூட் ஆன உடனேமே நம்ம ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேமே அது இந்த வெக்டர் லொக்கேஷனில் போய் தான் சில விஷயங்களை தேடும். அது என்ன தேடுன்றதை நான் சொல்கிறேன். பட் வெக்டர்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ளாஷோட ஸ்டார்டிங் அட்ரஸில் ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு வெக்டர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம எழுதின இந்த ப்ரோக்ராமோட டெக்ஸ்ட் செக்ஷன். அது என்ன டெக்ஸ்ட் செக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே டெக்ஸ்ட் செக்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் செக்ஷனுக்கு அப்புறமா RO டேட்டான்னு சொல்கிற ரீட் ஒன்லி டேட்டா, RO டேட்டான்னு சொல்லுவோம் நம்ம. ரீட் ஒன்லி டேட்டா இருக்குது. ஸோ ROன்றது வந்து ஒரு ரீட் ஒன்லி டேட்டா. நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் இங்கே சொல்கிறோம் இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது வந்து ஒரு ரீட் ஒன்லி டேட்டா. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் hello from STM32 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மெசேஜ் ஸ்ட்ரிங் வந்து இந்த செக்ஷனில் தான் போய் உட்காரும். ஏன்னா இது வந்து ரீட் ஒன்லி டேட்டா. இது டேட்டா தான், பட் ரீட் ஒன்லி. ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபையர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இது ரீட் ஒன்லி டேட்டாவில் போய் உட்காரும். இதுக்கப்புறமா டேட்டான்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அன்யூஸ்டு செக்ஷன்ஸ் இல்லை. அது ஃப்ளாஷ் மெமரி நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். இது 512 KBயாக இருந்தாலும் நம்ம வந்து 32 KB யூஸ் பண்ணுவோம். 100, 200, 300 போவோம். ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் அன்யூஸ்டாக இருக்கிறதுனால அன்யூஸ்டு ஏரியான்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளாஷ் மெமரியில் வெக்டர்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் செக்ஷன் இருக்குது, RO டேட்டா இருக்குது, அப்புறம் டேட்டா செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற கண்டென்ட்ஸ் பார்த்தோம்னா இப்போ வாய்ட் மெயின் அப்படிங்கிறது வந்து
ஒரு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கோட். அதே மாதிரி இந்த while of 1 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம சிபியூவில் சொல்கிறோம். அதாவது கண்டினியூஸாக இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இரு, இந்த while வந்து 1 இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருன்றத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த டெக்ஸ்ட் செக்ஷனில் போய் உட்காரும். ஸோ நம்ம ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த while அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இந்த மாதிரி என்னென்னலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கோ அது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் செக்ஷனில் போய் உட்காரும். அதுதான் நம்ம கோட் ஏரியான்னு சொல்கிறோம். ஸோ அங்கே டெக்ஸ்ட் செக்ஷனில் தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே போய் உட்காரும். அடுத்ததாக இந்த ஆர்ஓ டேட்டாவில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே, அதாவது நம்ம ப்ரோக்ராம் வழியாக அதை மாடிஃபை பண்ண முடியாத வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஷேர்ன்றதுனால இதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதனால் இது ஆர்ஓ டேட்டாவில் போய் உட்காரும். அப்போ இந்த டேட்டாவில் போய் என்ன உட்காரும்? மேபி இங்கே ஒரு 2 வேரியபிள்ஸ் இருக்குது, குளோபல் வேரியபிள்ஸ், அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள்ஸ், இனிஷியலைஸ்டு வேரியபிள்ஸ்ன்னு இருக்குது. இதில் அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள்ங்கிறதும் ஒரு வேரியபிள் தான், இனிஷியலைஸ்டு வேரியபிள்ங்கிறதும் ஒரு வேரியபிள் தான். இது ரெண்டும் டேட்டா தானே. அப்போ டேட்டா செக்ஷனில் தானே போய் அதை உட்காரணும். ஏன்னா இங்கே வேறு செக்ஷன் எதுவுமே இல்லையே. நம்ம வெக்டர்ஸும் நான் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். டெக்ஸ்ட் செக்ஷனில் கோட் மட்டும்தான், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ரீட் ஒன்லி டேட்டாவில் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். மீதி இருக்கிறது இந்த ஒரே டேட்டா தான். அப்போ இந்த குளோபல் வேரியபிள்ஸ் ரெண்டுமே டேட்டா செக்ஷனில் தானே போய் உட்காரணும். பட் அப்படி நடக்காது. ஏன்னா இந்த அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள்ங்கிறது வந்து அப்போதைக்கு நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறப்ப அதுக்கு வேல்யூ இல்லாததுனால அதை வந்து நம்ம டேட்டா செக்ஷனில் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அது வந்து ஒரு இன்னொரு செக்ஷன் பிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனில் தான் அதை கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ஃப்ளாஷில் இந்த அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள்ங்கிற இதுக்கான ஒரு மெமரி ரீஜன் வந்து அலோகேட் ஆகாது. ஸோ இந்த டேட்டாவில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு மெமரி அலோகேட் ஆயிருந்ததுன்னா, இந்த இனிஷியலைஸ்டு வேரியபிள்னு சொல்லிட்டு 15 வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 50க்கு வந்து இங்கே டேட்டாவில் வந்து ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து இருக்கும். இந்த ஃப்ளாஷில் இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளோட எஸ்ராம்லேயும் சில செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு டேட்டா செக்ஷன் இருக்கும், அப்புறம் பிஎஸ்எஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே மீதி இருக்க ஏரியாவில் இந்த எஸ்ராமோட எண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இந்த எண்ட் அட்ரஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே டவுன்வர்ட்ஸாக க்ரோ ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஸ்டாக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த லோக்கல் வேரியபிளில் இந்த லோக்கல் வேர் அப்படிங்கிற ஒரு லோக்கல் வேரியபிள் இருந்தது இல்லையா, அது எங்கே போய் அலோகேட் ஆகும்? அது எங்கேயும் போய் அலோகேட் ஆகாது. அது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பிளிங்க் எல்இடின்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த லோக்கல் வேரியபிளுங்கிறது வந்து அதோட ஸ்கோப்கில் வரும். அது வந்து ஸ்டாக்கில் போய் உட்காரும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாக்கில் இருந்து அந்த லோக்கல் வேரியபிள் கிளியர் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த லோக்கல் வேரியபிள் வந்து ஸ்டாக்கில் போய் உட்காரணுன்றதுக்காண்டி அதுக்காண்டி ஒரு மெமரி செக்ஷன் வேணும் இல்லையா. ஸோ அது வந்து ரன் டைமில் அந்த மெமரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்கோப் வந்து விட்டு வெளியே வந்துருச்சுன்னா, இந்த பிளிங்க் எல்இடி விட்டுட்டு அடுத்த டிலேக்கு வந்துருச்சுன்னா, இதில் இருக்க என்டையர் ஸ்டாக் ஃப்ரேமே அந்த கான்டெக்ட்லேருந்து போயிடும். அந்த வேரியபிளை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ டிலேன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா, இப்போ இந்த டிலேக்குள்ளே ஒரு 3 வேரியபிள் லோக்கல் வேரியபிள் இருந்ததுன்னா அது இந்த ஸ்டாக்கில் போய் அலோகேட் ஆகி நம்ம கோட் வந்து அதை யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த 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 ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இதிலேருந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிடும். நம்ம அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் டைனமிக் மெமரி அலோகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு மேலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 U/8 வந்து அல்லது U/32 வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 × 4 பைட்ஸ், அதாவது 40 பைட்ஸ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மெமரி வேணும் இல்லையா. இது எல்லாமே ரன் டைமில் நடக்குது. அதனால் ரேமில் தான் இந்த மெமரி எல்லாமே அலோகேட் ஆகும். ஸோ அந்த மெமரி வந்து இங்கே வந்து ஹீப்புன்னு இருக்கு இல்லையா, இந்த ஹீப்பில் போய் உட்காரும். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னும் ஒரு 10 ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்கன்னா அந்த 10 ஃபங்க்ஷனோட கான்டெக்ஸ்ட்டுமே இந்த ஸ்டாக்கில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்டாக் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு மேலே போயிடுச்சுன்னா ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ ஸ்டாக் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம முன்னாடி எஸ்டிமேட் பண்ணி அதுக்கான மெமரியை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுறோம்னா ஹீப்போட சைஸும் நம்மளுக்கு எவ்வளோன்றதை எஸ்டிமேட் பண்ணி நம்ம முன்னாடியே அதை கொடுத்து வச்சுறது நல்லது. சரி, இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை நான் இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேமே இந்த டேட்டா செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாஷில் இருக்க டேட்டா செக்ஷன் அதுதான்
இந்த ப்ரோக்ராமோட இனிஷியலைஸ்டு வேல்யூஸ் எல்லாமே வச்சுருக்கு. இப்போ இந்த இனிஷியலைஸ்டு வேரியபிளுக்கு வந்து 15ன்றது அலோகேட் பண்ணணுன்றது வந்து இந்த ஃப்ளாஷில் இருக்குது, இனிஷியலைஸ்டு வேல்யூவாக இருக்குது. நான் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த blink LEDன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த இனிஷியலைஸ்டு வேல்யூ ஈக்குவல் டு 51 நான் போடலாம். அப்போ வந்து இந்த ஃப்ளாஷில் இருக்க அந்த டேட்டா வந்து மாற்ற முடியாது. ஏன்னா ஃப்ளாஷில் வந்து நம்ம ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டோம்னா அடுத்து எரேஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ண முடியுமே தவிர ரன் டைமில் வந்து அதை நம்ம மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த டேட்டா வந்து இனிஷியலைஸ்டு வேல்யூ மட்டும்தான் வச்சுருக்கு. அப்போ இந்த இனிஷியலைஸ்டு வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரீசெட் பண்ண உடனேமே நம்மளோட ஸ்டார்ட் அப் கோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் கோடு என்ன பண்ணணும்னா எடுத்து ரேமுக்கு காப்பி பண்ணும். ரேமுக்கு எங்கே போய் காப்பி பண்ணணும்னா ரேமோட டேட்டா செக்ஷனில் போய் காப்பி பண்ணும். ஸோ ரீசெட் ஆன உடனேமே என்ன நடக்கும், நம்மளோட எல்லா டேட்டாவுமே ஃப்ளாஷ்லேருந்து அதோட காப்பி வந்து டேட்டாவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா நீங்கள் டேட்டாவில் வச்சு அந்த இனிஷியலைஸ்டு வேரியபிளோட வேல்யூவை மாற்றிக்கலாம். இந்த பிஎஸ்எஸ் இப்போ இந்த அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 100 வேரியபிள்ஸ் இருக்கிற பட்சத்தில் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஸ்டார்ட் அப் கோடில் இந்த பர்டிகுலர் மெமரியில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையுமே நீ 0 பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி 0 பண்ணதுக்கப்புறமா அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த பிஎஸ்எஸில் தான் வந்து உட்காரும். ஸோ இது எல்லாமே அந்த அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள் எல்லாமே இந்த பிஎஸ்எஸில் வந்து உட்காரும். இப்போ இந்த blink LEDன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கவுண்டர் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு இனிஷியலைஸ்டு குளோபல் வேரியபிளாக இருந்ததுன்னா அது டேட்டா செக்ஷனுக்குள்ளே போகும். அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கிற இந்த ஸ்டாட்டிக் கவுண்டருங்கிற வேரியபிளும் ஒரு இனிஷியலைஸ்டு வேரியபிளாக இருந்ததுன்னா, இங்கே 0 நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 0 இல்லாமல் 10, 20 நான் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன்னா அதுவும் டேட்டா செக்ஷனுக்குள்ளே தான் போயிருக்கும். ஏன்னா இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் அலைவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த கவுண்டரை வந்து நம்ம இந்த blink LED ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். பட் அந்த கவுண்டரோட வேல்யூ இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் அது வந்து ரீட்டைனாக இருக்கணும் இல்லையா, அதனால அது டேட்டா செக்ஷனுக்கு போயிருக்கும். பட் நான் இங்கே கவுண்டரோட வேல்யூ 0ன்னு பண்ணிட்டதுனால ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இந்த அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள் மாதிரியே தான். ஒரு அன்இனிஷியலைஸ்டு வேரியபிளாக இருந்தாலும் 0 இனிஷியலைஸ்டு வேரியபிளாக இருந்தாலும் அது பிஎஸ்எஸ் செக்ஷனில் தான் போய் உட்காரும். ஸோ இந்த பிஎஸ்எஸ் செக்ஷனில் இருக்கிற இந்த வேரியபிள்ஸ் அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள்ஸ் அல்லது 0 இனிஷியலைஸ்டு வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம லிங்கர் ஸ்கிரிப்டில் அதோட ஸ்டார்ட் அட்ரஸ் எண்ட் அட்ரஸை கொடுத்து நம்ம ஸ்டார்ட் அப் கோடில் அதை நம்மளாம் மேனுவலாக வந்து 0 இன் பண்ணுவோம். அப்படி நம்ம மேனுவலாக 0 இன் பண்ணலைன்னா அது டிஃபால்ட்டாக அந்த பிஎஸ்எஸ் செக்ஷனில் இருக்கிற அந்த அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள் நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணாத வேரியபிள்ஸ் எல்லாமே அதுவே ஏதோ ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துக்கும். அதனால் நம்ம ஸ்டார்ட் அப் கோடு எழுதுகிறப்ப இந்த பிஎஸ்எஸ் செக்ஷனையும் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 0 இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீப் நான் சொல்லிட்டேன், ஸ்டாக் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ளாஷையும் ரேமையும் தனித்தனி செக்ஷன்ஸாக பிரித்து நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமோட சில பார்ட்ஸ் வந்து சில செக்ஷன்ஸில் போகிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், இப்போ இந்த நாலேஜோட நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி கம்பைல் ஆகுது, எப்படி வந்து லிங்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சி ப்ரோக்ராமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து மிஷின் கோடாக மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா இந்த டூல் செயினில் வந்து ப்ரீ ப்ராசஸிங்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ப்ரீ ப்ராசஸருக்கு போகுது, ஒரு ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் தான் நம்மளோட ப்ரோக்ராமோட இந்த ஹேஷ் இன்க்ளூட், ஹேஷ் டிஃபைன், அப்புறம் சில கண்டிஷனல் கம்பைலேஷனுக்கு வந்து if 0, ஹேஷ் if 0, ஹேஷ் if and def அந்த மாதிரி நிறைய மேக்ரோஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மேக்ரோஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபர்தராக வந்து இந்த ப்ரீ ப்ராசஸர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த கம்பைலேஷன் ஸ்டெப்புக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சில ப்ராசஸிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும். அதாவது அந்த மேக்ரோஸ் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணி அந்த கோடை வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டான கோடாக வந்து ஒரு .i ஃபைலை வந்து இது ஜென்ரேட் பண்ணுது. ஸோ நம்மளோட C ஃபைல் இந்த ப்ரீ ப்ராசஸர் வந்து ரிசால்வ் பண்ணி .i ஃபைலாக வந்து கம்பைலருக்கு கொடுக்கும். ஸோ கம்பைலர் என்ன பண்ணோம்னா, கம்பைலர் நம்ம எழுதுன இந்த C கோடை அசம்பிளி கோடாக மாற்றி கொடுக்கும். அந்த அசம்பிளி கோடை வந்து நம்ம .s அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் சொல்லுவோம். ஸோ ஒரு C ஃபைலை கம்பைலர் வந்து ஒரு அசம்பிளி ஃபைலை மாற்றி கொடுக்குது. இந்த அசம்பிளி ஃபைலை தான் நம்மளுக்கான நிமோனிக்ஸ்னு சொல்கிற அந்த அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே, இந்த ப்ரோக்ராமோட அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கம்பைலர் வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ இந்த கம்பைலர் கொடுத்த அந்த அசம்பிளி ஃபைலை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இன்னொரு ஒரு மாடியூல், அதாவது அசம்பிளர்னு சொல்லுவாங்க, அசம்பிளர். இந்த அசம்பிளருங்கிறது தான் நம்மளோட அசம்பிளி கோடை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஆப்ஜெக்ட் கோட் .oங்கிற அந்த ஆப்ஜெக்ட் கோடை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த ஒரு ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் .o ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி நான் 10 ஃபைல் வச்சுருந்தேன்னா அசம்பிளர் 10 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். இதுவே அந்த ஒரு ஃபைலில் இருந்து நான் இன்னொரு ஃபைலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிலேங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாவது ஃபைலில் இருக்குது. அப்போ இந்த அசம்பிளர் என்ன பண்ணும்? இந்த அசம்பிளருக்கு அந்த ரெண்டாவது ஃபைலில் தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற அட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபைலில் சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு சிம்பிள் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த அட்ரஸ் வந்து ரிசால்வ் ஆகிருக்காது. ஸோ எல்லாமே தனித்தனி ஃபைலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த எல்லா ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸையுமே மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் இந்த ரெண்டாவது ஃபைலில் வந்து இந்த டிலேங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட அட்ரஸை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் கால் பண்ணுற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அந்த அட்ரஸை வந்து போடும். இதெல்லாம் யார் பண்ணுவான்னு பார்த்தா லிங்கர் பண்ணுவாங்க. லிங்கர். ஸோ இந்த லிங்கர் தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த எக்ஸிக்யூட்டபிளுங்கிறது வந்து உங்களுக்கு .elfன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அப்புறம் நீங்கள் SRECன்னு சில ஃபார்மேட் இருக்குது, நிறைய ஃபார்மேட் இருக்குது, ஹெக்ஸ்ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எல்ஃபுங்கிறது தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற அவுட்புட். ஸோ இந்த லிங்கர் வந்து இந்த .elfங்கிற ஃபைலை கொடுத்துருச்சுன்னா அதில் வந்து உங்களோட ப்ரோக்ராமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் டீபக் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டீபக் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் இந்த எல்ஃப் ஃபைல்லையே அந்த சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். வேறஸ் இந்த ஹெக்ஸில் வந்து உங்களுக்கு டீபக் பண்ணுற அந்த சப்போர்ட் இருக்காது. வேறஸ் இந்த எல்ஃபில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமும் இருக்கும், அதை டீபக் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ இந்த லிங்கர் இந்த எல்லாத்தையுமே நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு EXE சொல்கிறோமோ ஒரு விண்டோஸில், அந்த மாதிரி இந்த .elfங்கிறது வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கான ஒரு எக்ஸிக்யூட்டபிள். ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையுமே எல்லா C ஃபைல்ஸுமே மெர்ஜ் பண்ணி அதோட டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் இருக்க எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணி நம்ம லிங்கர் ஒரு எக்ஸிக்யூட்டபிளாக ஜென்ரேட் பண்ணுது. நம்ம கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி பேசின இந்த மெமரி செக்ஷன்ஸ், இந்த டேட்டா செக்ஷன், டெக்ஸ்ட் செக்ஷன், BSS செக்ஷன், இது எல்லாமே இந்த அசம்பிளர் கொடுக்குற அவுட்புட்டில் ஒரு ஃபைலுக்குமே அதுக்கான டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது இப்போ ஃபைல் 1ல் வந்து லெட்ஸ் இதுதான் ஃபைல் 1ன்னு வச்சுக்கலாம். ஃபைல் 1ல் வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட் செக்ஷன் இருக்கும், BSS செக்ஷன் இருக்கும், அப்புறம் டேட்டா செக்ஷன் இருக்கும். அப்புறம் ஃபைல் 2க்கு வந்து அதே மாதிரியே டெக்ஸ்ட் செக்ஷன், BSS செக்ஷன், டேட்டா செக்ஷன், அந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுக்குமே அதுக்கான செக்ஷன்ஸ் வந்து அசம்பிளரோட அவுட்புட்டில் வந்து ஒரு ஃபைலுக்குமே கிரியேட் ஆகிடும். இந்த எல்லா ஃபைல்ஸோட டெக்ஸ்ட் செக்ஷனையுமே எடுத்து ஒரு எக்ஸிக்யூட்டபிளில் ஒரே ஒரு ஃபைலாக ஒரே ஒரு டெக்ஸ்ட் செக்ஷன், ஒரே ஒரு BSS செக்ஷன், ஒரே ஒரு டேட்டா செக்ஷன், இது போக இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எங்களுக்கு பேசலாம். பட் இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த எல்லா ஃபைல்லையுமே இருக்கிற டெக்ஸ்ட் செக்ஷன்லாம் எடுத்து லிங்கர் என்ன பண்ணுது, அதோட அட்ரஸ் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் செக்ஷனாக ஒரு ஃபைலாக வந்து ஜென்ரேட் பண்ணுது, ஒரு எல்ஃப் ஃபைலில் ஜென்ரேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த BSS செக்ஷனையும் எல்லா ஃபைலில் இருக்கிற BSS செக்ஷனையுமே எடுத்து ஒரே ஒரு BSS செக்ஷனாக அது க்ரியேட் பண்ணுது. அதேமாதிரி டேட்டா எல்லா ஃபைல்லையுமே இருக்கிற அந்த டேட்டா செக்ஷன்ஸை எடுத்து ஒரு டேட்டா செக்ஷனாக ஒரே ஒரு ஃபைலில் அது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த லிங்கரோட மெயின் வேலை. இதில் இன்னும் நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்குது, அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஒரு ஓவர்வியூ இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எழுதுகிற C ப்ரோக்ராம் எப்படி டிஃப்ரெண்ட் மெமரி செக்ஷன்ஸாக வந்து க்ரியேட் ஆகுது, அந்த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸும் எப்படி வந்து ஒரு கம்பைலேஷன் ஸ்டெப்ஸில் போய் வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீப்ராசஸிங்கில் வந்து ஓரளவுக்கு ஹேஷ் இன்க்ளூட், ஹேஷ் டிஃபைன், அந்த மாதிரி மேக்ரோஸ் எல்லாம் ரிசால்வ் ஆகுது. அப்புறம் கம்பைலர் எப்படி அந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு ஒரு அசம்பிளி ஃபைல் கிரியேட் ஆகுது. அப்புறம் அந்த அசம்பிளி ஃபைலை வந்து அசம்பிளர் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது ஒரு ஃபைலுக்கும். ஸோ இந்த லிங்கர் எல்லா ஃபைல்ஸையுமே நான் எடுத்துக்கிட்டு அதை ஒரே ஒரு ஃபைலாக ஒரு எக்ஸிக்யூட்டபிளாக நம்ம டீபக் பண்ணக்கூடிய, ஃப்ளாஷ் பண்ணி டீபக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டபிளாக அதை மாற்றி கொடுக்குதுன்றது தெரியுது. ஆல்ரைட், இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு தியரி தெரியுது. இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் வழியாக பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த எல்லா வேலையுமே பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொப்ரைட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் சொல்யூஷன், அதாவது ARM-CCன்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்குது. அந்த ARM-CC கம்பைலரை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் அதை இந்த டூல்ஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் இதை கம்பைல் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் வேணும்னா GNU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிறது இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷனான GNU Arm Embedded Toolchain தான். ஸோ இந்த GNU Arm Embedded Toolchainக்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அசம்பிளர், லிங்கர், கம்பைலர், அப்புறம் GDBன்னு சொல்லி டீபக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல், அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா சப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாமே இந்த GNU Embedded Toolchainல வந்துடுது. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த செக்ஷனில் டீட்டெயில்டாக பேசலாம், எப்படி இதை ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம
டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இந்த டூல்ஸ் எல்லாம் அப்படின்றத அடுத்த செக்ஷனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் தான் இந்த டாப்பிக்கில். இந்த டூல் செயின் டாபிக் மொத்தம் 4 செக்ஷனாக நான் வீடியோவாக பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு செக்ஷன். செகண்ட் செக்ஷனில் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிக்கலாக இந்த டூல்ஸை பற்றி நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து தேர்ட் செக்ஷனில் நம்ம டீபக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த GNUலேயே GDBன்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் டூல் இருக்குது. அப்புறம் வந்து ஓப்பன் OCDன்னு ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு நம்ம டீபக் பண்ண முடியுதான்றதை செக்ஷன் 3ல் கவர் பண்ணலாம். செக்ஷன் 4ல் ஒரு ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.